ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது முட்டை பரோட்டா. ஹோட்டலில் செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு பரோட்டாவுக்கு ஒரு முட்டைங்கிற அளவில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு முட்டை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பரோட்டா சால்னா 4 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு இல்லைன்னா நீங்கள் கறி குழம்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச 3 பரோட்டா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு தடவை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.